விடுதலை புலிகளுடைய பணத்திலே காணி வாங்கி மோட்டார் சைக்கிள் வாங்கி அவர்களுடைய வெளிச்சத்துக்கு பொறுப்பாக இருந்து இன்றைக்கு அவர்களையே வித்து பிழைக்கின்ற ஊடக கபடதாரிகள், ஊடக விபச்சாரி கருணாகரன் போன்றவர்களை புறந்தள்ளி வைத்து இந்த சமூகம் எங்கே வெளியில் வருகிறது. அதே போல விடுதலை புலிகள் அறிமுகம் செய்த ஒரு பெண், அந்த விடுதலை புலிகளால் அறிமுகமாகியவர் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளையை நான் பார்க்க தேடித்தான் போனேன் என்று இந்த செம்மணியினுடைய மனித புதைகுழிகளை மறைக்க முயல்கின்ற அந்த பெண் கபடதாரிகளை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் சமூகத்தில். அதையெல்லாம் உடைத்து கொண்டு இந்த ஒரு இளைய சமூகம் எங்களுடைய இனத்தினுடைய தனித்துவத்தை, இனத்தினுடைய தனி தேசியத்தை இந்த தமிழ் கவி போன்ற கருணாகரன் போன்ற ஊடக விபச்சாரிகளை, ஊடக கபடதாரிகளின் தோள்களை உரித்து வெளியிலே வெளிக்காட்டுகின்ற ஒரு சமூகத்தை நான் இன்று பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன் எங்களுடைய 15 வருட உழைப்பினுடைய ஒரு நல்ல செய்தியை நான் இந்த மண்டபத்திலே பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன். கியூபாவிலே பிடல் கஸ்டோ நல்ல ஒரு பேச்சாளர். அவர் அந்த கியூபா நாட்டை கட்டி எழுப்புவதில் தன்னுடைய கருத்தை சொன்னார். உலகத்திலே சேகுவேராவினுடைய அந்த வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் அடிமைப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று தன்னுடைய குரலால் செயலால் அந்த மக்களை கட்டி போட்டு வளர்த்தவர் சேகுவேரா. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவை புரட்டி போட்ட ஒரு பேச்சாளர். அதனால்தான் பேச்சாளர்கள் உலகத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். கருத்து ரீதியாக உண்மையை சொல்பவன் பேச்சாளர். கருத்து ரீதியாக உண்மைகளை வெளியிலே கொண்டு வருபவர்கள், அந்த மக்களை வசப்படுத்துகின்றவர்கள் பேச்சாளர்கள். அந்த பேச்சாளர்களுக்கான ஒரு சங்கம் இது முக்கியத்துவம் வருகின்றது. நான் எங்களுடைய மண்ணிலே கூட தம்பி மறைந்த மாவீரர் பிரதாப் சால்சனின் ரெஜிமெண்ட் அந்த ரெஜிமெண்டினுடைய பேச்சாளராக இருந்த பிரதாப் அவருடைய பேச்சை அண்மையிலும் கூட நான் போட்டு கேட்டு பார்ப்பது யூடியூபில். ஏனென்றால் நேரம் காலம் எங்க நடந்தது, எது நடந்தது, எப்படி நடந்தது என்பதை மிக மிக உணர்வு பூர்வமாக பேசுகின்ற மிகப்பெரிய பேச்சாளன் பிரதாப். அதே போல கண்ணாடி சந்திரன் பேசினா அப்படி கேட்டுக்கொண்டிருக்கலாம். 90ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் இந்த மண்ணை விட்டு போன பொழுது கிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலுக்கு முன்னால் முதல் சந்திரன் ஒரு பேச்சு பேசுறேன். கையை கட்டி கொண்டு நின்றாங்க நாங்கள் எல்லாரும். அந்த பேச்சு கிளிநொச்சி மண்ணில பல பேருடைய ரோட்டில் போனவர் வந்தவர் எல்லாரையும் அப்படி கை கட்டி கொண்டு நிற்க வைத்தது. இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் சிறந்த பேச்சாளர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழினி இந்த மண்ணிலே பிறந்தவர் சிறந்த பேச்சாளராக இருந்திருக்கிறார். நான் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். இப்படி பல பேருடைய வரலாற்று அடையாளங்களை தந்தவர்கள். இன்றைக்கு சகோதரி ஜீவரஞ்சினியை இதிலே படமாக காட்டுகிற பொழுது மிகப்பெரிய வழிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஜீவரஞ்சினியினுடைய வளர்ப்பு, இங்கே அவர்களுக்கு ஆசி வழங்கிய ஆசிரியையினுடைய வளர்ப்பு, இவர்களுடைய அந்த உன்னதமான பங்களிப்பு இந்த மாணவர்களை ஒரு கனதியான மனிதர்களாக, நல்ல முகாமையாளர்களாக, இந்த மண்ணினுடைய மாவட்டத்தினுடைய மேனேஜர்ஸாக அவர்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த பேச்சு தான் அவனுக்கான ஒரு பாடி லாங்குவேஜை கொடுக்கும், உடல் மொழியை கொடுக்கிறது. இந்த பேச்சு தான் ஆளுமையை கொடுக்கிறது. அந்த பேச்சு தான் நடத்துகிற ஆற்றலை கொடுக்கிறது. வார்த்தைகளால் அவர்கள் தங்களை அப்படியே நடத்தி கொண்டே போவார்கள். அந்த பேச்சாற்றலை பாலா சயந்தனில் இருந்து துசாந்தன் நிருபன் இங்கே கூடியிருக்கிற சகோதரிகள் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது பெருமையாக இருக்கிறது. காலம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தையும் காலம் உங்களுக்கான நல்ல செய்தியையும் தந்திருக்கிறது. நாங்கள் பல பேரை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆக்கள் பெரிதல்ல, 4 பேர் வந்திருக்கிறார்கள், மிகுதி பேர் வரையில்லை என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். இது ஒரு தொடக்கம். ஆனால் உங்களுடைய வந்து பார்க்கிற பொழுது அந்த அங்குரார்ப்பணம் என்கிற சொல் அப்படி ஜொலிப்பாக எங்களுடைய கண்களை அப்படி ரசித்துக் கொண்டே அது வாந்தியோடு இழுத்து கொண்டே இருந்தது. அதே போல விவாதிகள் கழகம் கிளிநொச்சி அது ஒவ்வொரு தரமும் சிந்திக்க வைத்தது. இந்த மேடையிலே நான், கேதிசன்ன, சத்யானந்தன், வேளமாளிதன் நாங்கள் பட்டிமன்றம் செய்திருக்கிறோம். கிளிநொச்சி மத்திய கல்லூரி மண்டபத்திலே, கலாச்சார மண்டபத்திலே பட்டிமன்றம் செய்திருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் விட நாங்கள் இன்று எல்லோருமே பெருமைப்படுகிறோம். ஏனென்றால் நீங்களாக இன்று ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். சகோதரி ஜீவா கூட நல்ல ஒரு அடையாளத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுதான் அவருக்கு நீங்கள் எங்கள் மண்ணின் அடையாளம் என்பதை நீங்கள் சொன்னீர்கள். நான் தரம் 5 படிக்கிற பொழுது 1வது ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியாங்க. 2வது எக்ஸாமுக்காக நாங்கள் வட்ட கட்சியில் நான், பங்கே செல்வன் பாஸ் பண்ணாக்கள் ஒரு ஆக்கள்.
நான் மத்தியானம் வகுப்பு முடிஞ்சோடனே பங்கேச்சலனோட போய் அவங்க வீட்டை தான் நான் சாப்பிடுறேன். பங்கேச்சலன் அப்பாவும் என்னுடைய அப்பாவும் மண்டதி மகா வித்தியாலயத்தில் ஒரே வகுப்பு மாணவர்கள். வட்டக்கச்சி மகா வித்தியாலயத்தில் நானும் பங்கேச்சலனும் ஒரே வகுப்பு மாணவர்கள். நான் ஜீவா பங்கேச்செல்வன் பங்கேச்சலன் அப்பா அப்படி ஒரு வரிசையில் இருந்து சாப்பிடுவோம். அம்மா சாப்பாடு போடுவேன். இந்த நாள் நான் நினைக்கிறேன் எனக்கு மிக என்னுடைய அந்த மனம் இன்று ஒரு நல்ல மகிழ்ச்சியை காண்கிறோம். நாங்கள் கண்ட கனவுகள் பலிக்கிறது என்கிற அந்த எண்ணம் இருமாப்பு உண்டாகிறது. பல பேரை அழிக்கலாம். எந்த காலத்தில் தமிழில் மண்ணாக நாங்கள் இருந்த பொழுது விடுதலை புலிகளுடைய பணத்திலே காணி வாங்கி மோட்டார் சைக்கிள் வாங்கி அவர்களுடைய வெளிச்சத்துக்கு பொறுப்பாக இருந்து இன்றைக்கு அவர்களையே வித்து பிழைக்கின்ற ஊடக கபடதாரிகள், ஊடக விபச்சாரி கருணாகரன் போன்றவர்களை புறந்தள்ளி வைத்து இந்த சமூகம் எங்கே வெளியில வருகிறது. அதே போல விடுதலை புலிகள் அறிமுகம் செய்த ஒரு பெண், அந்த விடுதலை புலிகளால் அறிமுகமாகியவர் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளையை நான் பார்க்க தேடித்தான் போனேன் என்று இந்த செம்மணியினுடைய மனித புதைகுழிகளை மறைக்க முயல்கின்ற அந்த பெண் கபடதாரிகளை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் சமூகத்தில். அதையெல்லாம் உடைத்து கொண்டு இந்த ஒரு இளைய சமூகம் எங்களுடைய இனத்தினுடைய தனித்துவத்தை, இனத்தினுடைய தனி தேசியத்தை இந்த தமிழ் கவி போன்ற கருணாகரன் போன்ற ஊடக விபச்சாரிகளை, ஊடக கபடதாரிகளின் தோள்களை உரித்து வெளியிலே வெளிக்காட்டுகின்ற ஒரு சமூகத்தை நான் இன்று பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன் எங்களுடைய 15 வருட உழைப்பினுடைய ஒரு நல்ல செய்தியை நான் இந்த மண்டபத்திலே பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன். முரசுமூர்த்தியினுடைய மாணவி ஆற்றிய உரை மிகவும் கனதியானது, மகத்தானது. நான் உங்களுடைய உரையை பார்க்கிற பொழுது யோசித்தேன், இதை ஏன் அதை வீடியோ செய்ய முடியவில்லை? இனிமேல் வரும் காலங்கள் ரெக்கார்டிங் முக்கியமானது. இந்த விவாதிகள் கழகம் எது செய்தாலும் உங்களுடைய ரெக்கார்டிங் என்பது வெளியிலே வந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல ஒவ்வொருவருடைய செய்திகளும் வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும். கொண்டு வரப்படுகின்ற பொழுதுதான் அது வரலாற்றிலே எங்களுக்கான மிகப்பெரிய செய்தியை தரும். ஆகவே அன்புக்குரிய குழந்தைகளே, நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி, ஒரு இளைய சட்டத்தரணி லட்சண் அவர்கள் இருக்கிறார், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அதைவிட உங்களோடு சேர்ந்து உழைக்கின்ற நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நல்ல விவாதத்துக்குரிய ஆற்றலாளர்கள் இருக்கிறார்கள். பயன்படுத்துங்கள். உங்களுடைய கழகம் வளரும். அது கோலூச்சி வளர்ந்து நீதி தர்மம் அறத்தின்பால் வளரும். அதற்காக உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் கைகோர்த்து நிற்போம். உங்களுடைய இந்த நல்ல பணி எங்கள் தேசத்தின், எங்கள் மக்களின் வரலாற்றை சொல்லட்டும். மிக முக்கியமாக நான் இன்றைக்கு கூட ஒரு முகநூலை பார்த்தேன். முன்னாள் அதிபர் பெருமாள் கணேசன் அவர்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஆசிரியர்களுடைய இடமாற்றம் இந்த மண்ணை எவ்வாறு பாதிக்கும் சிந்திக்கிறார். இப்படி பலரும் சிந்தித்தால் இந்த மண், அதை ஒரு விவாத பொருளாக்குங்கள். நீங்கள் அதனை ஒரு விவாதமாக்குங்கள். எல்லோரும் செய்யுங்கள். காரணம், ஒரு 1988 ஒரு தொகுதி ஆசிரியர்கள் முதல் இந்த மாவட்டம் சார்ந்தவர்கள் இந்த மண்ணுக்கு நியமிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு 90 ஒரு 250 பேர் ஒரே அதிகாக நியமிக்கப்பட்டார்கள். 92 பிறகு ஒரு தொகுதியானவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய காலம் இந்த ஓய்வு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆசிரியருடைய பற்றாக்குறை இங்கே மிகப்பெரிய அளவிலே மாறி இருக்கிறது. இருக்கிறவர்களும் வெளியிடங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றால் அந்த ஆபத்து என்ன என்பதை கணேசன் அவர்கள் எழுதிய வரிகள் மிக முக்கியமானது. அதே விவாதத்துக்குரிய பொருள். எங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை விடயங்கள், எங்களுடைய தேசம், எங்களுடைய மக்கள் தேசிய வாழ்வு தொடர்பிலே எவ்வளவு விடயங்கள் பேசப்பட வேண்டும் என்பதை உங்களிடம் இருக்கிறது. ஆகவே இந்த கழகம் வளரும், வளர்ச்சி வரும், நல்ல ஆரோக்கியமான கழகமாக உங்களுடைய நல்ல எண்ணங்களும் தமிழினத்தின் மீதான தேசிய உணர்வும் இந்த தேசிய இனத்தினுடைய இருப்புக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். ஆகவே இந்த நன்னாள் மிகப்பெரிய பொன்னாள். கிளிநொச்சி மண்ணினுடைய மிகச்சிறந்த மேனேஜர்ஸ், முகாமையாளர்களை உருவாக்குகின்ற இந்த விவாதிகள் கழகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.